identified genetic mechanism could revolutionize diagnosis and treatment of maturity-onset diabetes of the young Modi. Chennai. In a major breakthrough, researchers from the Madras Diabetes Research Foundation in Chennai, India, and Washington University School of Medicine in St. Louis, Missouri, USA have jointly announced the discovery of a new subtype of Modi diabetes, potentially transforming how certain forms of the disease are diagnosed and treated worldwide. The discovery centers around a rare, inherited form of diabetes called maturity-onset diabetes of the young Modi, a genetic form of diabetes typically diagnosed in childhood and adolescence and has been published online ahead of print in the prestigious journal Diabetes, published by the American Diabetes Association. The study, based on a collaborative investigation involving detailed genetic and functional analyses of Indian patients clinically diagnosed with Modi, reveals a groundbreaking mechanism behind a subtype of Modi affecting the ABCC8 gene, which plays a crucial role in pancreatic SS cell function. நான் வந்து டாக்டர் வி மோகன், என் பக்கத்தில் டாக்டர் ராதா வெங்கடேஷன் இருக்காங்க. எங்கள் ஜெனட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அது ஹெட் பண்ணுறவங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கிறோம். உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு புது டைப் ஆஃப் டயபிட்டிஸ், நீரிழிவு நோய் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுவரையிலும் யாரும் உலகத்தில் அதை ரிப்போர்ட் பண்ணதில்லை. அதாவது மெச்சூரிட்டி ஆன்செட் டயபிட்டிஸ் ஆஃப் யங், மோடி, MODY சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் டயபிட்டிஸ் இருக்கு. இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஜெனட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, DNA, அதில் இருக்கிற ஒரு டிஃபெக்ட், அதில் ஒரு சின்ன மியூட்டேஷன் டிஃபெக்ட் மாதிரி வந்துடுச்சுன்னா அதுல இருந்து இந்த மோடி டைப் ஆஃப் டயபிட்டிஸ் வரும். இதுவே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா நியோனேட்டல் டயபிட்டிஸ், சின்ன குழந்தை நியோனேட், ஸோ நியோனேட்டல் டயபிட்டிஸ், இதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி வந்து ஒரு ஆப்போசிட் கண்டிஷன் ஒன்று இருக்கு. குழந்தைங்களுக்கு பிறந்த உடனேயே லோ சுகர் அடிக்க ஆரம்பிக்கும். அது யூஸ்வலாக நினைப்பாங்க அது குளுக்கோஸ் ஏதோ கம்மியாக இருக்குது, நிறைய குளுக்கோஸ்லாம் கொடுப்பாங்க. நிற்காதானா, ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் கழிச்சு கூட லோ சுகர் அடித்து ஃபிட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிளட் சுகரே 10, 20 அந்த மாதிரி ரொம்ப லோவாக போய் ஹைப்போகிளைசீமியா, கஞ்சனிட்டல் ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 கண்டிஷனை பற்றி எங்களுக்கு தெரியும். நாங்கள் பல வருஷமாக ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா பூரா இருக்கிற சாம்பிள்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இது நியோனேட்டல் டயபிட்டிஸா, மோடியா, கஞ்சனிட்டல் ஹைப்போகிளைசீமியா, லோ சுகரா எல்லாம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். சமீபத்தில் ஒரு 20 கேஸ் எங்ககிட்ட வந்தது. நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த 20 ஒன்றா வரல, நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா மோடி மாதிரி இருக்குது. அந்த தின்னா இருப்பாங்க, இன்சுலின் தேவையில்லை, டைப் 2 டயபிட்டிஸ் இல்லை, பார்த்தா எல்லாம் மோடி மாதிரி இருக்கு. அந்த ஏஜுக்குள்ள ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 34, 35 வயசு வரலாம், அந்த ஏஜ் குரூப்ல வருது. ஆனால் நாங்கள் ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த லோ சுகர் வரக்கூடிய ஜெனட்டிக் டிஃபெக்ட் இவங்களுக்கு நாங்கள் பார்த்தோம். அப்போ ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு லோ சுகர் தான் வந்திருக்கணும், ஹை சுகர் வரத்துக்கு சான்ஸே இல்லை. நாங்கள் 2-3 தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு அதே ஆன்சர் தான் வந்தது. பார்த்தா மோடி மாதிரி இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு, சுகர் ஹையா இருக்கு. ஆனால் ஜெனட்டிக் டெஸ்ட் பார்த்தா லோ சுகர்னுடைய இது வருது, அதில் லோ சுகர்னுடைய ஜெனட்டிக் டிஃபெக்ட் வருது. அப்போ இதில் வந்து நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, ஏன்டா அது மாதிரி வருது, நாங்கள் பார்த்ததே இல்லையே சொல்லிட்டு வேர்ல்டில் பெஸ்ட்டு, நான் ஃபஸ்ட்டு இங்கே சில கொலாபரேஷன்லாம் ட்ரை பண்ணோம், சரியாக வரல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வேர்ல்டில் பெஸ்ட்டு இதில் இருக்கிறது வந்து வாஷிங்டன் யூனிவர்சிட்டி இன் சென்ட் லூயி, மிசூரின்னு இருக்காரு டாக்டர் காலின் நிக்கல்ஸ். அவர் தான் வேர்ல்டில் நம்பர் 1 இந்த பர்டிகுலர் இதில், இந்த லோ சுகர், ஹை சுகர், இந்த ஜெனட்டிக் டிஃபெக்ட்லலாம் அவர் தான் பெஸ்ட்டு. ஸோ டாக்டர் ராதா வந்து அங்கே போயிருந்தாங்க. அவரை போய் பார்த்துட்டு, இந்த மாதிரி எங்கிட்ட சில கேசஸ் இருக்கு, சரி நாங்கள் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, நாங்கள் இஸ் நாட் அ கிளினிஷியன், இது டசன்ட் சி பேஷண்ட்ஸ், ஆனால் இந்த இதில் ஃபிசியாலஜிலையும் இந்த பீட்டா செல்ஸ் எல்லாம் வந்து அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் உங்கள் ஃபைண்டிங்ஸ் எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் அது எக்ஸ்பெரிமெண்ட்டில் அது கிரியேட் பண்ணிட்டு அது கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறோம். அவங்க பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீ சொன்னது கரெக்ட் தான், இது லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், இது வந்து லோ சுகர் தான் வந்திருக்கணும், ஆனால் இது வந்து டயபிட்டிஸாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னும் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணலாம், வேர்ல்டு கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தப்பாக தான் வரக்கூடாது. அதனால நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி லாஸ்ட் 1 இயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை
ஸோ ஒர்க் பண்ணி பார்த்து பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதில் பண்ணி பார்த்தோம். எது பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வருது. சிக்னலே இல்லை, லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்னா ஒன்றுமே இருக்காது. இந்த சிக்னல் இல்லைன்னா லோ சுகர் அடிச்சுன்னே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வருது, ஆனால் ஹை சுகர் வருது. ஸோ இதை வந்து ஒரு பர்டிகுலர் சீரீஸ் ஆஃப் டயபிட்டிஸாக இருக்குது, புது டைப் ஆஃப் டயபிட்டிஸ்ன்றது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போது நாங்கள் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜேர்னலுக்கு அமிச்சோம். டயபிட்டிஸ் ஜேர்னல் சொல்கிறது உலகத்திலே டாப் மோஸ்ட் ஜேர்னல் டயபிட்டிஸில், அமெரிக்கன் டயபிட்டிஸ் அசோசியேஷனுடைய டாப் மோஸ்ட் ஜேர்னல். அமிச்ச உடனே அவங்க பயங்கர எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. எல்லா ரிவ்யூஸும் அக்செப்ட் பண்ணிட்டு இது புதுசாக கண்டுபிடிச்சது. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் அது சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க இதில் பப்ளிக் டொமைனில் போட்டாங்க. எங்களுக்கே தெரியல, நாங்கள் ப்ரூஃப் எல்லாம் வரோம் மெதுவாக வரோம்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் சொல்றீங்க, பெரிய டிஸ்கவரி, இது ஹோல் வேர்ல்டுக்கு தெரியணுமே. அப்போ நான் சொன்னேன், ஐயோ நாங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே வைக்கல, அதை பற்றி நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நாங்கள் அதை பற்றி பேசணும் இல்லையா, அதனால தான் அவசரமாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து வச்சு. அவங்க தே செட் எஸ் யூ கேன் கோ ஷேர் இட், வேர்ல்டில் வந்து புது டிஸ்கவரினா எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் ஆகணும், அதுக்காக அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த ஆர்டிக்கிளை வந்து பெஸ்ட் ஆர்டிக்கிள் ஆஃப் த மந்த்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு எடிட்டோரியல் எழுதி, கமெண்ட்ரி எழுதி, கவர் பேஜில் அது போட்டுட்டு, கவர் பேஜில் அது ஒரு ஃபிகர் போட்டுட்டு எல்லாம் பண்ண போகிறாங்க. அவ்வளோ இந்த ரெக்கக்னிஷன் இந்த ஆர்டிக்கிளுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ வி தாட், சரி இதை பற்றி நாங்கள் சொல்லணும். எதுக்காக அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எதுக்காக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எல்லா டயபிட்டிஸும் ஒரே மாதிரி இல்லை. அதாவது இப்போ ஒரு அடல்ட்டுக்கு ஒரு டயபிட்டிஸ் வந்ததுன்னா, இது டைப் 2 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் 1 பார்ப்பாங்க, இன்சுலின் இல்லை, அப்போ டைப் 2 தான். அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி டைப் 2ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. டைப் 2ன்றதுலேயே 4 டைப் இருக்கு. அப்புறம் அந்த டைப் 2 இல்லாமலே இருக்கலாம், மோடியா இருக்கலாம். மோடியில் 14 டைப் இருக்கு. இப்போ அது 15வது டைப்பாக நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி. எல்லா மோடியிலையும் மாத்திரையில் கண்ட்ரோல் ஆகாது. 3-4 டைப் ஆஃப் மோடியில தான் மாத்திரையில் கண்ட்ரோல் ஆகும். மற்றெல்லாம் வந்து இன்சுலின் கொடுத்து தான் ஆகணும். இந்த பர்டிகுலர் கேஸில் இன்சுலின் தேவையில்லை, ஆனால் மாத்திரைகள், மற்ற மாத்திரைகள், இந்த சல்ஃபனைல் யூரியா டேப்லெட் தான் யூஸ்வலாக கொடுப்போம். கிளைபென்கிளமைட், கிளிமிபரைட், அந்த மாதிரி டேப்லெட்ஸ் தான் காமனாக எல்லாருக்கும் கொடுப்போம். அது கொடுத்தா சுகர் ஏறுது, அதில் ஒர்க் ஆகாது. அதனால மற்ற பல குரூப் இருக்கு. இந்த பேங்க்ரியாஸில் போய் ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு, ஏன்னா அங்கே தான் ஒர்க் பண்ணல, ஸோ அங்கே போய் மாத்திரை கொடுத்துட்டு யூஸ்லெஸ். லிவரில் ஒர்க் பண்ணுற மாத்திரைகள் இருக்குது, மெட்ஃபார்மின். இன்டெஸ்டைனில் ஒர்க் பண்ணுறது, அங்கே சுகரை குறைக்கிறது, அங்கே அப்சார்ப்ஷனை குறைக்கிறது இருக்குது, ஓக்லிபோஸ், அக்கார்போஸ், அதெல்லாம் கொடுக்கலாம். கிட்னிலேருந்து அந்த குளுக்கோஸே வெளியில் யூரினில் தள்ளி விடுற டேப்லெட்ஸ் இருக்குது, SGLT2, அதை கொடுக்கலாம். GLP-1 சொல்லிட்டு புது இதெல்லாம் வந்திருக்கு, இப்போ இன்ஜெக்ஷன்லாம் வந்திருக்கு, மொஞ்சாரோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணோம்னா, இன்சுலினை செக்ரீட் பண்ணோம், பட் நாட் த்ரூ பேங்க்ரியாஸ். மற்ற ஹார்மோன்ஸ், ஸ்டமக்கில் இருக்கிற GIP, GLP, அதை ஸ்டிமுலேட் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். பிகாஸ் இந்த 20 கேஸும் எங்கள் கேஸ் இல்லை, ரெஃபர்ட் கேசஸ் இங்கேருந்து சிலது எங்கள் கேஸு. ஸோ அதனால அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இனிமேல் இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டாந்து எல்லா 20 பேரையும் மறுபடியும் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணிட்டு, இந்த செல்ஃபனைல் யூரியா ஒர்க் ஆனா தெரிஞ்சு போச்சு. அது தவிர எந்த மாத்திரை பெஸ்ட்டுன்றது அடுத்தது நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டாவது, இந்த மாதிரி கேசஸ் வந்து இந்தியாவில் எத்தனை இருக்கு. இப்போ நான் எல்லா கான்ஃபரன்ஸில் போய் பேசிட்டேன்னா அவங்கள ஐயோ இந்த மாதிரி கேஸ் நான் வந்து பார்த்துருக்கேன் சொல்லிட்டு அவங்கள ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படிதான் நிறைய கேசஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் இவ்வளோதான் டிஸ்கவர் பண்ண வேண்டியது இருக்கு, யாருக்கு தெரியும். சப்போஸ் 16, 17, 18 இருக்குதுன்னா, ஸோ வி மஸ்ட் கண்டினியூ அவர் ரிசர்ச். இன்னும் புது டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த 5 வருஷத்துல நாங்கள் செய்கிறோன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த சீரியஸே இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு அது சொல்லணும், இந்த மாதிரி புது டைப் ஆஃப் டயபெட்டிஸ். இந்த இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுனாலே கவர்மெண்ட் லாஸ்கஸ் என்ன அதை பற்றி சொல்லுங்களேன், புதுசாக அதை சொல்லியிருக்கீங்களே சொல்லிட்டு. தட் இஸ் வை வி ஹவ் ஹேட் திஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். ராதா, இது மெயினாக எப்படி பண்ணணும், கண்டுபிடிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம ஜெனட்டிக்ஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜெனட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு, அது தவிர நான் இந்த தடவை இப்போ ப்ரெசென்ட் பண்ண சில எலக்ட்ரோஃபிசியலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டு, அது என்ன மாதிரி மெக்கானிசம், எந்த மாதிரி வழியாக அது ஒர்க் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி எந்த ட்ரக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி போடலாம். ஸோ நாங்கள் இத்தனை பண்ணிட்டு இருந்தோமோ அதையே அப்படியே கண்டினியூ பண்ணி இதை கொஞ்சம் ஃபர்தராக இன்னும் இந்த ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணணும்னு நாங்கள், அதுதான் எங்களோட எய்ம்.